ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இருக்க இடத்துக்கு காளி எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி காளி உங்களோட ஸ்வப்னத்தில், அதாவது உங்களோட கனவில் வந்து அவங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு காளி எப்படி பதில் சொல்ல வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் காளி கனவில் வரணும், நிறைய பேருக்கு வந்து காளியை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும் அந்த ஆசை போகிறதுக்கு. ஐ மீன் ஏன்னா நேரில் காளியை வர வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது இல்லீகலான ப்ரொசீஜர், அது நிறைய பண்ணணும். அதனால் ஒரு சில பேர் வந்து ஜெயிலெல்லாம் தூக்கி போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாமல், இது வந்து நம்ம பக்தி மூலியமாக, நம்ம யந்திர மந்திரம் மூலியமாக காளியை இருக்க இடத்துக்கு வர வைக்கிறது யூஸ் பண்ணுற ஒரு யந்திர மந்த்ரா. ஸோ இப்போது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த யந்திரமும் கிடைக்கல, இந்த மந்திரமும் கிடைக்கல. ஐகிரி நந்தினி வந்து நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பாடிட்டுருப்பேன். அப்போல்லாம் கேசட்டில் தான் வரும். ஸோ அப்போ அது ஒரு ஃபார்மேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஊஃபர்ஸ்லாம் பேஸோட நல்லாயிருக்கும். அப்போ நான் இந்த காளி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, என்னோடய அம்மா வந்து இப்படி தான் வருவாங்க அப்படின்னு நான் இமேஜின் பண்ணேன், நான் நம்பினேன். இதே மாதிரி காளி வந்தாங்க. ஸோ காளி வரும்போது அந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷங்கள் நடக்கும். இப்போ நான் இருக்க பெட்ரூம்லேயே என்னோடய குழந்தைய வந்து நான் மடியில் போட்டுகிட்டே நான் பூஜை பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போது திடீர்னு ஃபேனில் யாரோ தூக்கில் யாரோ தொங்குற மாதிரி இருக்கும், யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கும், யாராவது நம்மளை தட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ரூம்லாம் வந்து சடனாக வந்து ஒரு சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் எனக்கு வந்து இந்த டெட் பாடியோட ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வரும். டெட் பாடி எரிச்சா ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அம்மா வராங்க அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிச்சிடுவேன். பட் அப்போ தெரியாது ஏன் அந்த ஸ்மெல் வருதுன்றா. பட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த யந்திரம் மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த யந்திரத்தை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த யந்திரத்தை வந்து ரொம்ப சுத்தமாக க்ளீனாக பூஜா அறையில் புலையார் முருகர் இருக்காருன்னா, புலையார் முருகர் இருக்க இடத்துல நீங்கள் இந்த யந்திரத்தை வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா புலையார் முருகர் இருக்க இடத்துல வந்து அம்மா இல்லையா, ஸோ குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் போது ஒரு அம்மா மாதிரியே அவங்க மூவ் பண்ணுவாங்க உங்களோட. அதனால் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூஜை வந்து நீங்கள் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கள். காலையில் இந்த யந்திரத்தை வந்து எழுதிக்கோங்க. 1008 வாட்டி யந்திரத்துக்கு உரு கொடுத்துருங்க. சுக்ரஹோரையில் யந்திரம் எழுதிக்கோங்க. இந்த மந்திரம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த மந்திரம் ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ யந்திரத்துக்கு வந்து நீங்கள் உரு கொடுத்துட்டீங்க 1008 வாட்டி. காலையில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இல்லை ஈவினிங் நைட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க. வீட்டில் பூஜா அறையில் எப்போவுமே பலி கொடுக்க வேண்டாம். ஸோ பலி கொடுக்கறது அப்படின்றது இந்த மந்திரத்துக்கு, இந்த யந்திரத்துக்கு வேண்டாம். அப்படி நீங்கள் பலி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மயானத்துக்கு இப்போ வர இருக்கீங்க. ஒரு சில பேர் காளி பூஜை பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் யாராவது மயான காளிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, மயான காளி அந்த யந்திரத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு துணி மயானத்தில் போகிறீங்கன்னா, ஒரு சின்ன கிளாத் மாதிரி விரித்து அந்த துணி மேலே நீங்கள் அந்த யந்திரத்தை வச்சுக்கோங்க. யந்திரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏற்றிக்கோங்க. சின்ன அகல் விளக்கும் ஒரு எண்ணெய் பேக்கெட்டும் வத்தி புட்டியும் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கனாலே போதும். அப்போ வச்சு நீங்கள் அம்மா முன்னாடி மந்திர உச்சாடனங்கள் வந்து நீங்கள் மயானத்தில் பண்ணும்போது, அப்போது காளிக்காக நீங்கள் அங்கே ஒரு பலி கொடுத்துட்டு வரலாம். ஆனால் பலி கொடுத்துட்டிங்கன்னா காளி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பலி கொடுத்து பழக்கம் இல்லைன்னா பலியே கொடுக்காதீங்க. இந்த பூஜைக்கு நீங்கள் பலி எதுவும் கொடுக்க வேண்டாம். இந்த பூஜை யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த யந்திரத்தை வந்து, அதாவது யந்திரத்தை வந்து மரியாதையோடு நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அதில் காளி ஐக்கியம். ஸோ அந்த அமாவாசை அன்னைக்கு இப்போ நீங்கள் யந்திரம் எழுதிட்டீங்க, பூஜைலாம் முடிச்சிட்டிங்கன்னா, டெய்லி நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நைட் டைமில் ஒரு 108 வாட்டி நீங்கள் சொன்னால் போதும். இதை வந்து குழந்தைங்க கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். அதாவது ஏன்னா ஏஜ் இதில் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா இதில் வந்து பலி கொடுக்கணும் அப்படின்றது அவசியமான விஷயம் இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து நைட் தூங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மந்திரம் சொல்லி பழக்கம் இல்லைன்னா அவங்க ஒரு 11 வாட்டி சொல்லலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில். ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா, அவங்களால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார முடியும். அவங்க வந்து ஒரு 54 வாட்டி சொல்லலாம், இல்லை 21 வாட்டி இந்த மந்திரம் சொல்லலாம். இப்போ நான் இந்த மந்திரம் சொல்லி காட்டுறேன். ஓம் ஹ்ரீம் நமோ பகவதே மயானகாளி அகோர ஸ்வப்னம் ஷாம் ஷீம் ஷும் ஷும் ஷூம், அதாவது ஷும் ஷூம் தர்ஷ்ய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். அதாவது என்னோட கனவுல வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்கன்றதுக்கான அர்த்தம் இதுதான். ஓம் ஹ்ரீம் நமோ பகவதே மயானகாளி அகோர ஸ்வப்னம் ஷாம் ஷீம் ஷூம் ஷூம்
தர்ஷ தர்ஷ ஸ்வஹா. இதுதான் மந்திரம். ஸோ அது வந்து ஷாம் ஷீம் ஷூம் ஷும் ஷும். ஊக்கி மாத்ரா ஈ ஊக்கி மாத்ரா ஹிந்தியில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்ன மாத்திராக்கு நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஹிந்தியில் தான் எழுதி வச்சேன். அதை தான் நான் வந்து இப்போது தமிழில் எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஷாம் ஷீம் ஷும் ஷூம். இப்படி தான் நீங்கள் அந்த சொல்லும் போது நீங்கள் இப்படி தான் சொல்லணும். அதை கொஞ்சம் வேகமாக நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் சொல்லும் போது வேகமாக சொல்லுங்கள். எழுதும் போது உங்களுக்கு ஹிந்தியில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஹிந்தியில் எழுதிக்கோங்க. இல்லை இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஓகே ஃபைன். ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு வரல, மேபி உங்களுக்கு தமிழில் வரலாம். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. அதனால் அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூஜைக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவல், பால், சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன வைக்கலாம், வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் வைக்கலாம். பாயில் பண்ணி வைக்கலாம். பாயில் பண்ணி பீல் பண்ணி வைக்கணும். அதை உரித்து வைக்கணும், அப்படியே வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அப்படி நீங்கள் வைக்கலாம். சிம்பிளான ஒரு படையல் போதும். ஏன்னா யந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர். ஸோ அதில் வந்து நீங்கள் படையலில் வந்து நீங்கள் எப்போவுமே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் உபாசனை அப்படின்றது வேறு, இது வந்து வழிபாடு தானே. ஸோ நீங்கள் மயானக்காளியோட வழிபாடாக நீங்கள் பண்ணிக்கலாம். மயானக்காளியை நிறைய பேர் வணங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, பலி கொடுக்காமல் வணங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்களாம் இப்படி பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து பயம் இருக்கும், காளி வந்து பலி கேட்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா நான்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தேன். நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ கேட்போம்ல. உண்மையாகவே காளி வந்து 1000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு சமம்லாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன். திடீர்னு காளி வந்து உங்ககிட்ட ரத்தம்லாம் கேட்பாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நினச்சி நான் பயந்துருக்கேன். ஆனால் பட் அந்த மாதிரி எந்த பயமுமே உங்களுக்கு வேண்டாம். நம்மளோட சொந்தக்காரங்களை விட பயங்கரமானவங்க யாராவது இருக்க போகிறாங்களா என்ன? ஸோ அவங்கள பார்த்தே நம்ம பயப்படலன்னும் போது காளியை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி பலி எதுவும் அம்மா கேட்கவும் மாட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து சப்போஸ் பலி கொடுக்கணும், உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க காளிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த யந்திரம் எழுதி நீங்கள் வச்சிடுறீங்க இல்லையா, சிவன் பார்வதி தாயாரோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் இந்த பூஜைக்கு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இல்லை இந்த ஃபோட்டோவே இல்லைனா கூட இந்த யந்திரம் மட்டும் போதும். ஏன்னா யந்திரத்திலே காளி ஐக்கியம். ஸோ அந்த யந்திரம்க்கு வந்து நீங்கள் எழுதிட்ட பிறகு நீங்கள் பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இந்த படையிலெல்லாம் வச்ச பிறகு ஒரே ஒரு வெள்ளை கலர் பூசணிக்காய், ஒயிட் பம்ப்கின், ஆஷ்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஆஷ்கார்டா அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் பேருக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். எனக்கு வெஜிடேரியனே பிடிக்காது, நான்வெஜ் தான் பிடிக்கும். பட் நீங்கள் வந்து அதனால் அந்த பேர்லாம் தெரியலன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அந்த வெள்ளை கலர் பூசணிக்காய் வந்து வாங்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதை 2ஆக கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி இந்த யந்திரத்தோட 2 பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அடுத்த நாள் காலையில் மறக்காமல் அந்த பூசணிக்காய் வந்து நீங்கள் தூக்கி போட்டுடணும். நான் வந்து ஒரு வாட்டி மேலே பெட்ரூமில் தான் அம்மா வச்சுருந்தேன். ஸோ தெரியாமல் இங்கே வச்சுட்டும் போது அதை அப்படியே விட்டுட்டதுனால குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ரத்த காயம் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிடாமல் மறக்காமல் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க மார்னிங். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.